ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நம்ம குயிக்காக ஈஸியாக வந்து கேரளா ஸ்டைல் நெய்ச்சோறு பண்ண போகிறோம். இது வந்து ஒரு குயிக்காக ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். யாருனா கெஸ்ட்டு வராங்க யாருனாக்கா இம்மீடியட்டாக நம்ம ஒரு 10 மினிட்ஸில் இதுவும் அப்புறமா சிக்கனும் பண்ணிக்கலாம் குயிக்காக பண்ணுற மாதிரி. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு பாருங்கள். ஒரு பிரியாணி பாட்டில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ. அதுக்கு மேலே கொஞ்சம் கீ, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கிறேன். இது வந்து நெய்ச்சோறுனால கொஞ்சம் நெய் தான் ஜாஸ்தி தேவை இருக்குது. அதுக்கு பெரிய சைஸ் அளவு ஆனியன் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதக்கிக்கணும். ப்ரௌன் ஆகணும் மெயின். அது பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கினா போதும். இதுக்கு மேலே கொஞ்சம் மசாலாங்கள்லாம் சேர்க்குறது இருக்குது. கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு 10 வந்து நான் இந்த மாதிரி 2ஆக பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டை, லவங்கு, ஏலக்காய் கொஞ்சம் இது ப்ரௌன் ஆகட்டும். இதுக்கு மேலே ஹோல் ஸ்பைசஸ்ங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். அது எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே பாருங்கள் ஏலக்காய், பட்டை, லவங்கு, ஸ்டார் அனாசி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்டார் அனாசி, 4 வந்து ஏலக்காய், 4 லவங்கு, ஒரு பட்டை. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வதங்கணும் இல்லைங்களா, அந்த ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே காஜுவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு ஆனியனு, ஹோல் மசாலாங்க. இதுக்கு மேலே நம்ம ஜீரா ரைஸு தான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அது வந்து ஒரு 1/2 kg அளவு பாருங்க எடுத்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம பண்ணிக்கினா போதும். ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கினாக்கா இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி நான் வைக்கிறேன். அதே போல் 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். கொதி வர மாதிரி இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொதி வந்தோடனே லைட்டாக ஒரு 1/2 லைம் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது லைம் சேர்த்தாக்கா ஃபுல்லாக 1 இருந்துச்சுனாக்கா இது பெருசுனால நான் பாதி, சின்னது இருந்தாக்கா 1. இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறோம் சின்ன சின்னதாக சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் சொண்டி கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மேலே கீழே இது எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். இந்த கேரட் ஆகட்டும் எல்லாமே இது ரைஸில் ஃபுல்லாக திரும்பி மூடி வைக்கலாம். தம்முக்கு ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். பாருங்கள், 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மூடி வச்சிட்டோம். நல்லா தம்முக்கு இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுலாம். ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா ஆனியனு, ஃப்ரைடு ஆனியனு, அந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலவே நான் காஜு ஃப்ரை பண்ணி வச்சுருந்து மேலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம கேரளா ஸ்டைல் நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு.